வணக்கம் மக்களே. இந்த வீடியோல ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒன்னு, பூர்ணிமா நேத்து பயங்கரமான டைலாக்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஈவிபிடி செட்டை விட்டு எப்படி வெளியே போனாங்கன்ற ஒரு விஷயமும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, விசித்ரா ஹெல்மெட் ஆனது ஒரு பக்கம். ஆனா அந்த ஹெல்மெட் ஆன காரணம் தெரியாம இந்த ட்விட்டர் பக்கம்லாம் நடக்குது பாருங்க. என்னத்த சொல்றது, ஐயா யாரால காப்பாத்துனாங்கன்னு தெரியாமே நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா ஐயா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கு. அதை ரெண்டுத்தையும் தான் பார்க்க போறோம். நேத்து பணப்பட்டி எடுத்துட்டு பயங்கரமான டைலாக்கு வெளியே எனக்கு அவ்வளவு வரவேற்பு இருக்கு. செம்ம மாசு சார். நானே இந்த கிளாப்ஸை வச்சு நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இல்லைன்னா நான் வேற மாதிரி பயங்கரமா விளையாடி நான் டைட்டிலே வாங்கியிருப்பேன் சார் அப்படின்ற மாதிரி அவ்வளவு பேச்சு பேசினாங்க பூர்ணிமா அவர்கள். அவங்களுக்கு தோன்ற பல விஷயங்களுக்கு பேசினாங்க. அதுல எது உண்மைகள் எது பொய்கள்ன்றது பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அதுல அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, நான் வீட்டுல வாங்கின அடியை விட எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வெளியே வாங்கின அடி தான் பெருசு அப்படின்றது சொன்னாங்கல்ல, அது 100% உண்மை. ஆனா இங்க பூர்ணிமா பண்ண தப்புகள்லாம் எல்லாரும் போயிட்டு கமெண்ட், அவங்க ட்வீட், அவங்க ஃபேமிலியோட அண்ணன் அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அபியூஸ் கமெண்ட் போடுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான செயல். அது வீட்டுக்குள்ள கேமை பத்தி விமர்சனம் பண்ணலாம், ஆனா ஃபேமிலியை பத்தி இந்த மாதிரிலாம் பேசுறது ரொம்ப தவறான செயல். அதை கட் பண்ணி இருக்கணும். அது ஒரு விஷயம். அதை தவிர்த்து அவங்க பல விஷயங்கள் அப்படியே வேற லெவல் வரவேற்பு, வேற லெவல் சூப்பரு அப்படின்ற மாதிரி பேசினதெல்லாம் பொய் தான் அப்படின்றது. வரவேற்பு பண்ணாங்க எல்லாமே, அவங்க ஃபேமிலியா செட் பண்ணி அந்த மாதிரி பயங்கரமான வரவேற்பு கொடுத்தாங்கன்றதுதான் உண்மை. எல்லாரும் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெளியே எந்த பேர் பூர்ணிமாக்கு இருக்குன்றதும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி அப்பட்டமா மாத்தி பேசலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது, இதெல்லாம் பேசிட்டு தைரியமா எவ்வளவு தைரியமா அங்க பேசினாங்க ஸ்டேஜ்ல. அங்க இருந்து இறங்கி வீட்டுக்கு போனோம்ல, வீட்டுக்கு போனோம்னா அந்த ஈவிபி செட்டுக்கு வெளியே என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, சாட்டர்டே ஷூட் முடிஞ்ச உடனே அந்த செட்டுக்குள்ள உட்கார்றது 200 பொதுமக்கள் உட்காருவாங்க, 200 பேர். அதுல 100 பேர் வெளியேற்றப்பட்டு அடுத்த 100 பேர் உள்ள மாற்றும் வகையில் பாத்தீங்கன்னா வெளியே கூட்டம் அவ்வளவு கூட்டம் நின்றுட்டு இருக்கு. பூர்ணிமா வெளியே கார் ஏறி போனோம். வெளியே அந்த மக்களை பார்க்கறதுக்கு தைரியம், எவ்வளவு தைரியமா மக்களை பார்க்கறதுக்கு தைரியம் இல்லாம பூர்ணிமா என்ன பண்ணிட்டாங்க, மாஸ்க் போட்டுக்கிட்டு அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி காரை உள்ள எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி காரை உள்ள எடுத்துட்டு மக்களை பார்க்க தைரியம் இல்லாம அதுல கார் கண்ணாடி முன்னாடி கூட அந்த பிளாக் கலரா ஒரு விஷயம் வைப்பாங்க, மறைப்பாங்க அந்த ஃப்ரண்ட்ல, டிரைவரை தவிர இந்த பக்கம் அந்த மாதிரி மறைச்சி மாஸ்க் போட்டு மக்களை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாம, இவ்வளவு தைரியமா ஃபேஸ் பண்ண பூர்ணிமாவால மக்களை ஃபேஸ் பண்ண முடியல. இதெல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண பூர்ணிமாவுக்கு மக்களை ஃபேஸ் பண்ண முடியாம அப்படியே பயந்து ஓடின காட்சிகள் எல்லாம் பரவலா கேட்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னா அங்க போய் பார்த்தவங்க விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இவ்வளவு தைரியமா பேசின பூர்ணிமாக்கு மக்கள் அந்த அளவுக்கு வரவேற்பு இருந்தாங்கன்னா தைரியமா மக்களை ஃபேஸ் பண்ணிருக்கலாமே, ஏன் ஃபேஸ் பண்ண தைரியம் இல்ல? அப்படின்னா நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்றதா எனக்கு புரிய வந்தது. அவ்வளவு தைரியமா ஸ்டேஜ்ல பேசுறீங்க, ஆனா மக்களை ஃபேஸ் பண்ண மாட்டீங்களேமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது ஒரு விஷயம். நம்பர் 2 என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, சில பேர் விசித்ரா மேம் எலிமினேஷன் அன்பேர்ன்றதை நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, நான் சொல்லிட்டு இருக்கேன். அது நியாயமான விஷயமே கிடையாது அன்பேர்ன்றது. அதை யாரால விசித்ரா மேம் வெளியே போனாங்கன்ற ஒரு நியாயம் தெரியணுமா இல்லையா? மாயா மற்றும் விஜயவர்மாக்காகத்தான் விசித்ராவை வெளியே அமைச்சிருக்காங்க அப்படின்றது உண்மை, எல்லாருக்கும் உண்மை. இத கூட தெரியாம சில விசித்ரா ஃபேன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அர்ச்சனாவால தான் இவங்க வெளியே போனாங்க, அர்ச்சனா தான் காரணம்ன்ற மாதிரி பேசுறீங்களே, எந்த விதத்திலும் நியாயம் ஐயா? அதுலயும் இவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, விசித்ராக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு டைட்டிலை மாயாக்கு கொடுக்க வேண்டும்ன்ற மாதிரி தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. எந்த ஒரு அளவுக்கு சூப்பரா இருக்காங்க பாரு. ஏம்மா, நீங்க மாயா கூட போய் சேர்ந்துதான் விசித்ராவோட கேம் பிளேவே போச்சு. அர்ச்சனா கூட இருக்கும்போது விசித்ரா மேம் டாப்ல இருந்தாங்க. அர்ச்சனா விட்டு விலகி போய் எங்க ஆப்போசிட்ல சேர்ந்தாங்களோ அப்பதான் அவங்களோட கேமே காலியாச்சு. அவங்க கூட சேர்ந்தே தான் அவங்களோட கேமு காலியாகி ஏத்தி விட்டு அவங்களே காலி பண்ணி அமைச்சது. இது ஒரு பக்கம். மாயாவால தான் விசித்ராவோட டவுன்ஃபாலே ஸ்டார்ட் ஆச்சுன்றது உண்மை. ரெண்டாவது, யாரால அவங்க வெளியே போயிருக்காங்க? மாயாவும் விஜயவர்மாவை காப்பாத்துறதுக்காக அவங்க வெளியே போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளுக்கு நீங்க போய் ஓட்டு போடுவீங்க, அப்படித்தானே? யார மாயாவை காப்பாத்த விசித்ரா வெளியே அமைச்சாங்க, ஆனா நீங்க போய் ஓட்டு போறதே அவங்கதான். அவங்கள காப்பாத்துறதுக்கு தான் வெளியே அமைச்சிருக்காங்க. அது புரியுதா இல்லையா ஐயா உங்களுக்கு? அது புரியாம நாங்க போயிட்டு இது விசித்ராக்கு வெற்றி கிடைக்கணும்னா அது மாயா ஜெயிக்கணும்ன்ற மாதிரி ஒரு இது நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன லாஜிக்குன்னு தெரியல. விசித்ரா இது கொடுத்ததே மாயாக்கு, அவங்க ஜெயிக்கணும்ன்றீங்க. அவங்களுக்காக தான் அவங்க ஆளை தூக்கி இருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு மேல ரிவெஞ்ச் எடுக்கணும். ஆனா நீங்க ரிவெஞ்ச் எடுக்க வேண்டிய ஆளை மாத்தி எடுக்கிறீங்களா? இது கூட புரிதல் இல்லாம இருக்கிறது தான் டோட்டலி வேஸ்டா இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன். எப்படின்னா, மாயாக்காக விசித்ரா வெளியேற்றிருக்காங்க. அதனால என்ன பண்ணுவாங்களா, விசித்ரா ஃபேன்ஸ் எல்லாமே மாயாக்கு போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு நியாயம் கிடைக்கணுமா? என்ன நியாயம் பாருங்க. இது ஆளை எடுத்தவங்களுக்கே போய் சப்போர்ட் பண்ணி ஒரு நியாயத்தை கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி இருக்காங்கன்றா என்ன சொல்றது? ஒரு பேசிக் சென்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க சில பேர் விசித்ரா போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அர்ச்சனான்றதை நம்புறாங்க. எந்த விதத்துல அர்ச்சனா நான் நம்பல.
ஓட்டுக்காக யாருக்கா அர்ச்சனா டாப்ல இருக்காங்க, அர்ச்சனாக்கும் விசித்ராக்கும் என்ன அது வீட்டுக்குள்ள முரண்பாடான்னு கத்துக்கலாம். ஆனா விசித்ரா வெளியே போற காரணம் என்ன அப்படின்றத யோசிக்கணும். அதை யோசிக்காம போய் இந்த பேர் சில பேர்லாம் இப்படி பிளைண்டா போயிட்டு இவங்களை இது பண்ணணுன்றதுக்காக அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றாங்க. இதுல எந்த விதத்துல நீங்க உண்மையான ஒரு நியாயத்தை பார்க்கணும்னா எந்த பக்கம் சப்போர்ட் பண்ணணும் கூட பார்த்து தெரிஞ்சுங்க. இதை கூட சொல்லி புரிய வைக்க வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்றத எனக்கே சிரிப்பா இருக்கு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க guys.